சற்று நேரம் சிந்திக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளுகிற ஒரு வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் எழுதின முதலாம் நிருபம், அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களில் மிகவும் நெருக்கமானவரும் சீடர்களிலேயே மிகவும் வயதில் குறைந்தவருமாயிருக்கிற அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்ற யார் சொன்னதை விடவும் இன்னும் ஆழமாய் அநேக ரகசியங்களை சாட்சியாக வேத புத்தகத்தில் அவர் மூலமாய் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடியும். அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக அழகாய் நேர்த்தியாய் அவர் யார் என்பதை குறித்து இந்த யோவான் தன் நிருபங்களில் மிக தெளிவாய் அறிவிக்கிறதை பார்க்க முடியும். அதை சொல்லி வருகிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த 2வது நாள் இரவு வேளை தேசத்தோடு பரிசுத்த ஆவியானவர் பேச விரும்புகிற விஷயம், ஆமென், நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவனை குறித்து. நேற்று இரவு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆனால் இந்த 2வது நாளில் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் கூட சற்று ஆழமாக அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார் என்பதை குறித்து இந்த இரவு நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிரசங்கிக்கிற என் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர். இந்த உலகத்தில் பாவங்களோடு மனிதன் வாழ்கிறான். பாவங்களிலிருந்து மனிதனை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளாத மனுக்குலம் இன்றைக்கும் பாவ பார சுமையோடு தேவனை விட்டு மிகவும் அகன்று போய் தாங்கள் வேறு ஏதாவது வழியில் பாவ விமோச்சனத்தை, பாவ மன்னிப்பை, பாவ பரிகாரத்தை அடைய முடியுமோ என்று அநேகர் இன்றைக்கு பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த உலகத்தில் ஆமென் இருக்கிற எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. எல்லா மதத்தையும் குறித்து நாம் படிக்கிற பொழுது எல்லா மதங்களும் சொல்லுகிறது மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தேவைப்படுகிறது, பாவ விமோச்சனம் தேவைப்படுகிறது. பாவ மன்னிப்பு என்பது மனிதனுடைய அத்தியாவசிய ஒரு தேவையாயிருக்கிறது, இன்றியமையாத ஒரு தேவையாயிருக்கிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் அதை சொல்லித் தருகிறது. அநேக உலக தலைவர்கள் கூட மனிதனுக்கு பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு தேவை என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். வேதவசனத்தில் நேற்றைய இரவு பார்த்தோம், எந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது, அது பாவங்களிலிருந்து இயேசு நம்மை ரட்சிக்கிறார் என்று பார்த்தோம். அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று வேதம்
இந்த ரட்சிப்பை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லித் தருகிறது. எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கே பாவ மன்னிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பாவ மன்னிப்பு என்பது ரட்சிப்பாக இருக்கிறது, மீட்பாக இருக்கிறது. அநேக வேத வசனங்களை சுட்டிக்காட்ட முடியும். பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், இந்த இரவு நாம் நித்திரைக்கு செல்லுகிறதற்கு முன்பு ஒரு உறுதியை பெற்றிருக்க வேண்டும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்த உறுதி இருக்கும் என்பது தெரியவில்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் பரலோகம் ஒரு மனிதனாலும் செல்ல முடியாது. நம்மேல் காணப்படுகிற பாவம் பரிகரிக்கப்படாதது வரைக்கும் நமக்கு ரட்சிப்பில்லை, நமக்கு மீட்பில்லை, நமக்கு மறுமையின் வாழ்க்கை இல்லை, நமக்கு பரிசுத்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான விடுதலை என்பது பாவ மன்னிப்பில் அடங்கி இருக்கிறது. இந்த இரவு அந்த பாவ மன்னிப்பை இலவசமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். கரங்களை உயர்த்துறலே சொல்லுங்க ஆமென். 1 யோவான் 1:9 அந்த வசனத்தில் நாம் இப்படி வாசித்தோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அந்த பாவங்களிலிருந்து நமக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணி நம்மை விடுவிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தெய்வம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் என்ன செய்யணுமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமானால் பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு என்று பரலோகம் சொல்லுது. கரங்களை உயர்த்துறலேலுயா சொல்லுங்க. இந்த இரவு வேளை இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அநேக மனிதர்களிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய போகிறாங்க. அறிக்கை தானே செய்யணும். அறிக்கை செஞ்ச என் பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும். அறிக்கையிட்டால் என் பாவம் மன்னிக்கப்படும். அறிக்கையிட்டால் என்னுடைய பாவங்களிலிருந்து நான் தப்பி விடுவேன். என் இருதயத்தில் இருக்கிற தவறுகள், குற்ற உணர்வுகள், பாவ சிந்தனைகள் எல்லாவற்றையும் யாராவது ஒரு இடத்துல நான் போய் சொல்லிவிட்டால் என் வாழ்க்கைக்கு பெரிய மீட்பு உண்டாகும் என்று நினைத்து மனிதனுக்கு முன்பாக அநேகர் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற முடிவு அப்படி என்பது ஏமாற்றம் மாத்திரமே. ஏமாற்றம் மாத்திரமே. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு மனிதனிடத்தில், ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்தில், ஏதோ ஒரு மறைவிடத்தில், ஒரு மனிதனிடத்தில் நான் என்னுடைய தவறுகளையும் தப்பிதங்களையும் பாவங்களையும் சொன்னதினால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. இந்த இரவு, இந்த ஆரம்ப வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அறிக்கையிட வேண்டியவரிடத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட வேண்டியவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறது வரைக்கும் நம்முடைய பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பும் உண்டாக போகிறதில்லை. இந்த இரவு அனைத்து தேவ பிள்ளைகளும், அனைத்து ஜனங்களும், எல்லா மனிதர்களும் சிந்திக்க வேண்டிய ஒன்று, என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், என் பாவம் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நான் அறிக்கை செய்ய வேண்டும். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். மனிதனிடத்தில் அறிக்கையிட்டதற்கு எத்தனையோ பின்விளைவுகள் நடந்திருக்கிறதை நம்முடைய தேசம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனிதனிடத்தில் பாவத்தை சொல்றோமோ அந்த மனிதனுக்கு நாம்
அடிமையாகி விடுகிறோம், இன்னும் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த இரவு ஒரு மனிதனிடத்தில் அல்ல, நேற்றைய தினத்தில் ஆவியானவர் நம்மிடத்தில் பேசினார். சர்வ சிருஷ்டிகராகிய உலக தோற்றத்துக்கு முன்பு அநாதியாய் தேவனாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமானால் இந்த இரவு நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, வேத வசனத்தில் பார்க்கிற பொழுது வேதம் இதை குறித்து இன்னும் என்ன சொல்லுகிறது? ஆமென். நான் அறிக்கையிட வேண்டும் இயேசுவினிடத்தில் தான் என்பது வேதவசனம் அதற்கு ஆதாரம் தருகிறதா? யாரால பாவத்தை மன்னிக்க முடியும்? யாரால் பாவம் மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறார்? வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5:31 வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதும் அவர் மரித்து இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணி உயிரோடு எழும்பி பிதாவின் வலது வாரிசத்தில் இன்றைக்கு உயர்த்தப்பட்டதற்குமான காரணம் ஒன்று, ஆமென், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் தான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிற பொழுதும் வேதம் இதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. வாசியுங்கள் 13வது அதிகாரம் 38வது வசனம். ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். நல்லா கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று. ஆமென். வேதம் இன்னும் கற்றுத் தருகிறது. ஏன்? இயேசு கிறிஸ்துவால் தான் பாவம் மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் அதற்காக அனுப்பப்பட்டவர், அவர்தான் ஆமென் அதற்காக உயர்த்தப்பட்டவர், அவர்தான் பாவ மன்னிப்புக்கென்று இந்த பூமியில் அருளப்பட்டவர். இன்னும் இயேசு கிறிஸ்து மனுக்குல பாவ பரிகார மீட்புக்காக இந்த பூமியில் மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பொழுது அவர் சொன்ன சில வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகள் மிகவும் கனம் பொருந்தினதாய் பார்க்கப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது லூக்கா 5:24 என்ன சொல்லுகிறது? கவனியுங்கள். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி போதும் இந்த ஸ்தலத்தில் ஆமென் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த பூமியின் மத்திய பகுதியாயிருக்கிற பாலஸ்தீன மண்ணிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பாவ பரிகாரத்தை உண்டு பண்ண வந்தவராய் இந்த பூமியில் வெளிப்பட்டு அன்றைக்கு அந்த பகுதியில் நின்று சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த 2வது நாள் இரவு வேளை இந்த சற்ற எல்லைக்குள் அமர்ந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் அறிய வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. அது என்னவென்றால், ஆமென், இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரமுடைய ஒரே ஒருவர் நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மாத்திரமே அதற்கான அதிகாரம் உள்ளவர். எத்தனையோ குருக்கள் இந்த பூமியில் எழும்பி இருக்கிறார்கள்,
எத்தனையோ தலைவர்கள் இந்த பூமியில் எழும்பி இருக்கிறார்கள். நானே கடவுள் என்று எத்தனையோ மனிதர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். எத்தனையோ மதங்கள் இந்த பூமியில் எழும்பினதுண்டு. எல்லாம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறது. ஆனால் யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை ஒருவரும் சொன்னதில்லை. எந்த தலைவனும் எந்த குருக்களும் யாரும் போதனை செய்த ஒருவரும் என்னால் உன் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று இந்த பூமியில் சொன்ன சரித்திரம் இல்லை. இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன ஒரே ஒருவர் உண்டானால் இன்றைக்கு நாம் உயர்த்துகிற பிரசங்கிக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, ஆமென். இன்னும் மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ஆமென் ஆண்டவர் சொல்றார், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பாவம் மன்னிக்கப்பட அதிகாரம் உண்டுன்னு சொன்னத வாஸ்தவம். ஒருவேளை மனுஷன் சொல்லலாம் எனக்கும் அதிகாரம் உண்டுன்னு. ஆனால் அந்த மன்னிக்கிற அதிகாரத்தை செயல்படுத்தியும் காட்டினவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை சொல்லலாம், ஐயா நீங்க சொல்றது போல யார் வேணாலும் சொல்லலாம், பாவம் மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு யார் வேணாலும் ஒரு மனுஷனை பார்த்து எளிதா சொல்லலாம். ஆனால் இந்த வேதவசனத்தில் கவனிக்க வேண்டும். திமிர்வாதக்காரனை பார்த்து அவனுடைய பிரச்சனை என்ன? அவனுடைய திமிர்வாதத்துக்கு காரணம் அவனுக்குள் இருந்த பாவம், அவனுக்குள் குடிகொண்டிருந்த பாவம், பரிகரிக்கப்படாத பாவம், அவனுக்குள் இருந்தது மன்னிக்கப்படாத பாவம். அந்த ஸ்தலத்தில் மார்க்கு 2வது அதிகாரம் அந்த 5வது வசனங்களில் வாசிக்கிற பொழுது பார்க்கிறார், ஆமென், இவனுடைய திமிர்வாதத்துக்கு காரணம் அவனுடைய பாவம். இந்த பாவம் மன்னிக்கப்படுமானால் இந்த திமிர்வாதம் என்கிற வியாதி அவனை விட்டு விலகும். வேதத்தை எடுத்து வாசித்தால் நம்மால் கவனிக்க முடியும். இயேசு வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை. அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்பு அவனுடைய திமிர்வாதம் அவனை விட்டு நீங்கிற்று. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இவைகளெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பது எதற்காக? ஆமென். நானும் நீங்களும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நமக்கு உதாரணத்தை வேதம் கற்றுத் தருகிறது. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த சத்தம் போதாது, நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா. ஆமென். ஏன்? என் பாவம் மன்னிக்கப்பட ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தால் போதும். ஆமென். அவருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை அவர் செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார். ஆமென். அதனுடைய உதாரணத்தை தான் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது. ஆமென். 10வது வசனத்திலிருந்து வாசிங்க பாஸ்டர். பூமியிலே பாவங்களை மன்னிக்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, திமிர்வாதக்காரன் எது? பாவத்தினால் வியாதிக்குள் சிக்கி இருக்கிற திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, ஏற்கனவே 5வது வசனத்துல சொல்லிட்டார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்போ மன்னிக்கப்பட்டதுன்னா ஆல்ரெடி இட் வாஸ் forgiven, it is forgiven, மன்னிக்கப்பட்டது, முடிஞ்சிடுச்சு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. இப்ப அந்த வசனத்துல என்ன சொல்லுகிறார்? திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று, உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். எல்லாருக்கும் முன்பாக, எல்லா சமுதாயம் பார்க்க, ஊர் பார்க்க,
ஆமென், இதுவரைக்கும் விமர்சித்தவர்கள் பார்க்க, இதுவரையும் அவனை தூக்கி சுமந்தவர்கள் பார்க்க, இதுவரையும் அவனை ஆமென் பராமரித்தவர்கள் பார்க்க, இதுவரையிலும் இவனுக்காக விசுவாசித்தவர்கள் பார்க்க, அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இந்த இரவு நான் சொல்லுகிறேன், பாவத்தினால் வியாதிகளுக்குள், சாபத்துக்குள், பலவிதமான போராட்டத்துக்குள், பரிகரிக்கப்பட முடியாத நிலையில் எத்தனையோ ஜெபித்தும், எத்தனையோ விரும்பியும், எத்தனையோ பரிகாரங்களை செய்தும் உன் வாழ்க்கையில் மாற்றமில்லாமல் அலைகிற ஒரு நபராக நீ இருப்பாயானால், இந்த திமிர்வாதக்காரனை போல நீ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவாய் என்றால், பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்ற அவர் இன்றைக்கு உனக்கு ஒரு மாற்றத்தை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர். ஆமென், ஆமென். பாஸ்டர், ஏன் இந்த பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம்? ஏன் இந்த பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம்? டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த காலத்துல பாவத்தை பத்தி நினைக்க நேரமே இல்லை. ஆமென். இன்னைக்கு பாவம்லாம் ஒரு விஷயமா? இன்னைக்கு ஆமென், ஆமென், வாருங்கள் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னா, ஆமென், ஒரு ஆமென் சொல்ல இருதயத்திலிருந்து வார்த்தை வரும். அதை கேட்க ஆசையா இருக்கும். ஆமென், ஆமென். சரீரத்துல அப்படி நம்முடைய முடிகள்லாம் சிலிர்க்கும். ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுகிறார், பேசுகிறார் சொல்ல தோணும். எத்தனையோ வாக்குத்தத்தத்தை பெற்றுட்ட, எத்தனையோ பேர் உனக்காக ஜெபிச்சாச்சு. இனி நீ ஜெபிக்கிறதுக்கு பரலோகத்துக்கு தான் போகணும். அப்படி பிரபல்யமான எல்லாரையும் சந்திச்சாச்சு. இன்னும் உனக்கு ஒரு மாற்றம் வரல, இன்னும் ஒரு பரிகாரம் வரல. காரணம், உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிட வேண்டியவரிடத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாத பட்சத்தில் உனக்காக யார் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தில் ஆமென் ஒரு பிரயோஜனம் வரப்போகிறதில்லை. அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஒரு ஊழியனாய் எத்தனையோ இடங்களில் பிரயாணப்படுகிறேன். ஒரு சபை ஊழியனாய் எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறேன். எத்தனையோ பேர் ஆமென் ஒரு தொலைக்காட்சி ஊழியம் இருக்கிறதுனால் எத்தனையோ பேர் ஜெபிக்க அழைக்கிறது உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் தேவை ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பரிகரிக்கப்பட வேண்டியதும் மன்னிக்கப்பட வேண்டியதும் உண்டு என்று சொன்னால் அதை செய்வதற்கு அவர்களுக்கு மனமே இல்லை. இந்த காலத்தில் அநேக பாவத்தின் பின்விளைவுகளினால் அநேக குடும்பங்கள் இருளுக்குள் கிடக்கிறது. மீட்படைய முடியவில்லை, மேன்மையடைய முடியவில்லை. கர்த்தரை அறிந்திருந்தும், கர்த்தரை தெரிந்திருந்தும், தாத்தா காலத்திலிருந்தே இயேசுவை எனக்கு தெரியும், இருக்கட்டுப்பா, இதுவரைக்கும் அவர்கிட்ட நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்புரவாயிட்டியா? ஏன்? ஆமென். என் குடும்பம் தான் கோயில் கட்டினது, இருக்கட்டும். இதுவரைக்கும் உன் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாயாச்சா? நான் தான், ஆமென், எங்க குடும்பம் தான் அதிக நன்கொடை கொடுத்திருக்கோம், இருக்கட்டும். உன்னுடைய பாவத்தின் நிலை என்ன? உன்னுடைய பாவம் இன்றைக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயம் உனக்குண்டோ? நிச்சயம் உண்டோ? கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். இல்லைன்னா இந்த இரவு நான் பிரசங்கிக்கிற இயேசுவினிடத்தில் நீ இருக்கிற இடத்துல மனம் கசந்து, இருதயம் உடைந்து, இருதயம் திறந்து உன் பாவங்களை அறிக்கையிடுவாயானால் உனக்காக இன்றைக்கு பரலோகம் திறக்கப்படும். உன்மேல இன்னைக்கு வெளிப்பட வேண்டிய விடுதலை வெளிப்படும். ஒரு கரமும் உன்மேல வைக்கப்பட வேண்டாம். நீ எந்த புனிதர்களையும் தேடி போக வேண்டாம். எந்த புண்ணிய ஸ்தலத்திலும் உன் கால் பட வேண்டாம். எந்த பொருளும் உன்னை தொட வேண்டாம். இன்னைக்கு நீ இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு விடுதலையும் மாற்றமும் ஒரு மெய்யான ரட்சிப்பும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும்.
இயேசுவினிடத்தில் உன் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, அல்லாவிட்டால் பாவங்கள் அறிக்கையிடப்படுகிறது வரையிலும், அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது வரையிலும், அந்த பாவத்தினால் ஏதோ ஒரு விதத்தில் நீ தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பாய். ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாவம் உன்னை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன்னை வாழ விடாது. தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாது. தேவனுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரிவினையை அந்த பாவம் உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு விரதம் எடுத்தாலும், எவ்வளவு தியாகம் பண்ணினாலும், உன்னை எவ்வளவு கட்டுப்பாட வச்சுக்கிட்டாலும் இந்த பாவம் உன்னை விடாது. இந்த இரவு இந்த சத்த எல்லை சத்தம் ஓய்கிறதற்குள் பாவ மன்னிப்பை சொந்தப்படுத்தி திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவினிடத்தில் அறிக்கையிடு. இல்ல நான் அங்க அறிக்கையிட்டேன், இங்க அறிக்கையிட்டேன், இல்ல ஆவியானவர் மீண்டும் மீண்டும் தெளிவாய் சொல்றார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உன் பாவத்தை அறிக்கையிட்டால் உன் பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்படும். அதுக்கான அதிகாரம் உள்ளவர் இயேசு ஒருவரே. கரங்களை உயர்த்தி இயேசுன்னு சத்தம் போடுங்க. இந்த சத்தம் போதாது, நல்ல இயேசு இயேசு. ஆமென். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் உன் பாவத்துக்கு உனக்கு தண்டனை தர வரல, உன்னை மன்னிக்க வந்த தெய்வத்துக்கு பெயர் தான் இயேசு கிறிஸ்து. பாவம் குற்ற உணர்வுகளை உனக்குள்ள தருகிற பிசாசு, நீ இனி வாழ வேண்டாம், செத்துரு, செத்தா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு உன் காதுல வந்து டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிறான். உன் வாழ்க்கையை முடிச்சிரு. எதுக்கு குடும்பத்துக்கு பாரமா இருக்கிற? அவங்களுக்கு கெட்ட பேர், இவங்களுக்கு கெட்ட பேர், உன்னால அவங்களுக்கு நிம்மதி இல்லை, இவங்களுக்கு நிம்மதி இல்லை. இனி இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால தப்ப முடியாது, வாழ்வடைய முடியாது, மேன்மையடைய முடியாது அப்படின்னு உன் செவியில வந்து பேசுற அந்த துஷ்டாவி அது வெட்கப்பட்டு போகிறதற்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை உனக்கு கர்த்தர் தருகிறார். இயேசுவினிடத்தில் வந்து நீ உன் பாவத்தை அறிக்கையிடு. உன் பிரச்சனை எவ்வளவு பெருசுனாலும் இன்னைக்கு அதற்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மரணம் ஒரு முடிவல்ல. உனக்கு தெரியுமா, வேதம் சொல்லுது, சாகிறவனுடைய சாவை கர்த்தர் விரும்பவில்லை. செத்தா முடிஞ்சு இல்லப்பா, செத்த பிறகுதான் தொடங்குது. ஹலோ, செத்த பிறகுதான் குனிஞ்சா பூமி, நிமிந்தா வானம், அதோட முடிஞ்சு இல்ல. அந்த வானத்துக்கு மேலதான் இருக்கு, இதுக்கு கீழே தான் இருக்கு. ஆமென். நீ எதை அனுபவிக்க போற? செத்து பாரு, தெரியும். அதுக்கு பிறகுதான் வேதனையே ஆரம்பிக்குதுன்னு, அதுக்கு பிறகுதான் கஷ்டமே தொடங்குதுன்னு தெரியும். கூடி கூடி போனா இந்த உலகத்துல 80 வருஷம் 100 வருஷம், இன்னைக்குள்ள தலைமுறையெல்லாம் 30வது வயசுல இருந்து ஆமே டோட்டல் செக்அப் போயிட்டு இருக்கு, கியூல நிக்காங்க. 30வது வயசுல இருந்து இது எத்தனை வயசு வரை போகும்னே தெரியல. இந்த சரி ஆமேன், ஒரு மன விருப்பத்துக்கு கொடுப்போம், 120 வருஷம் வாழுங்க. ஆமேன். ஒரு நடிகர் சொன்னார், நல்லா யோகா எல்லாம் செய்தா 160 வருஷம் வாழலாம், கொடுத்துருவோம். 160 வருஷம் வாழட்டும். இந்த 160 வருஷத்துல உள்ள கஷ்டத்தை உன்னால சகிக்க முடியல, செத்தா முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற. 18 வயசுக்குள்ளையாக்கு நீ சொல்றது செத்தா முடிஞ்சிருச்சு. இவ்வளவு வருஷத்துள்ள கஷ்டத்தை உன்னால சகிக்க முடியல. செத்த பிறகு இருக்கிற ராஜ்யத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? அது நித்திய ராஜ்யம். அது நரகமானாலும் நித்தியம், பரலோகமானாலும் நித்தியம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நித்தியத்துக்கு கேலண்டர் கிடையாது. ஆமென். 2 நாள் ஆனா பிரச்சனை தீரும். அங்க கேலண்டர் என்ன செய்யாது, கிடையாது. நித்தியத்துல கிளாக்கு கிடையாது. 1 மணிக்கூர் கூட தாண்டா இவனுக்கு ஓத்திரம் தீரும் அப்படின்னு இப்ப சொல்றது மாதிரி அங்க போய் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அங்க கிளாக்கு கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்ன? கேலண்டரும் இல்ல, கிளாக்கும் இல்ல, பகலிரவும் இல்ல, வருஷ கணக்கும் இல்ல. நித்தியம் நித்தியம் நித்தியம், முடிவில்லாத நாட்களாய். ஆமென். நான் இனி வாழ போகிற ஒரு இடம்தான் நித்திய தேசம்.
இந்த பிரச்சனைய 20 வருஷம் 30 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் உள்ள பிரச்சனைய சகிக்க முடியாம நீ சாகிறவன தற்கொலை பண்றவன கர்த்தர் பரலோகத்தில் அங்கீகரிக்கிறது இல்ல. நீ மரித்து போன பிறகு உன் பேர்ல என்ன காணிக்க கொடுத்தாலும், பலி கொடுத்தாலும், நேர்ச்சை கொடுத்தாலும், யாரை பார்த்து வேண்டினாலும், நீ பிளைட் ஏறி போய் வேண்டினாலும் அதனால மோட்சம் வருவதில்லை. வாழ்ற இந்த நாட்கள்ல உன் பாவம் பரிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாழ்கிற இந்த நாட்களில் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு உறுதி இலவசமாய் இயேசு உனக்கு கொடுக்கிறார். இயேசு உனக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? நான் இங்கே ஆமே நீங்க கை வைத்தின உடனே எனக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை. ஆமே நான் கேட்ட விஷயம் ஆமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த பாவ மன்னிப்பை நான் சொந்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புறீங்க? ஆமேன். நிறைய கரங்கள் முதல்ல நான் கேட்கறதுக்கு முன்னே விழுந்துச்சு. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த இருதய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஆமா ஆமேன். நம்ம சபைகள்ல பாடுவோம் ஒரு பழைய பாட்டு. ஆமேன். எஃப் மேஜர். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடினா தப்பு இல்ல. சந்தோஷம் தெரிஞ்ச பாடல் தான். பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்து பாவ பணி அதை சுமந்தலைந்து. வழி தப்பி நான் திரிந்தே பாவ பழி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. யாரால சந்தோஷமா பாட முடியும் தெரியுமா? என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு மனுஷனால தான் மகிழ்ச்சியா பாட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்றைக்கு இந்த மகிழ்ச்சி இந்த சத்த எல்லைகளில் இருக்கிற அனைவர் மேலும் வெளிப்படுவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் பாவ உணர்வு, உனக்குள்ள உண்டாயிருக்கிற அந்த உணர்வு பரிகரிக்கப்படுவதற்கு இந்த உலகத்துல நீ ஒரு சினிமா பார்க்கிற, அது ஒரு 3 மணி நேரம், அதோட உன் சுகம் முடிஞ்சு எல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்ச. ஆனா அந்த சினிமாவை விட்டு வெளியே வர்ற கொஞ்சம் கூட பாரம் இருதயத்தை ஆழ்த்துது. ஆமேன். அதை மறக்கிறதுக்கு மதுபானத்தை தேடி போற போதை பழக்க வழக்கம், அதனுடைய எஃபெக்ட் முடிஞ்ச உடனே ஐயோ இதை செய்ய வேண்டாமாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட பாரம். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, தெளிவா சொல்றேன், இந்த உனக்குள்ள இருக்கிற பாவ பாரத்துக்கு பரிகாரமா இந்த உலகத்துல நீ எதை செய்தாலும், எங்க போனாலும், என்ன செய்தாலும் அது உன்னை இன்னும் பாரப்படுத்துமே அல்லாம உனக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணாது. ஆனால் இயேசு என்கிற நாமத்தினிடத்தில் வா, அவரிடத்தில் உன் பாவத்தை அறிக்கையிடு. அவர் உனக்கு பாவத்தை மன்னித்து உன்னை வாழ வைக்கிற தெய்வம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இத குறித்து இன்னும் வேதம் என்ன சொல்லுது? இயேசுவினால மட்டும்தான் பாவ மன்னிப்பு. ஓகே, ஆமென். நீங்க எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 10:43. இன்னும் எப்படியெல்லாம் இயேசுவினிடத்தில் நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? பாவத்தை அறிக்கையிடுகிற பொழுது, இயேசுவினிடத்தில் அறிக்கையிடுகிற பொழுது ஒரு பாவ மன்னிப்பு என்று வேதம் சொன்னது. 10:43 அப்போஸ்தலர் வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். நன்றாய் கவனிங்க, வேதம் சொல்லுகிறது இந்த வேத புத்தகத்தில் ஆமென் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள எல்லா வேத பகுதிகளுக்குள்ளும் தீர்க்கதரிசிகள் அடங்கி இருக்கிறார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர்கள் தீர்க்கதரிசன முறைக்கையில் சொன்ன விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாய் என்றால் எப்படி அந்த விசுவாசம் உனக்கு நன்மை செய்யும் தெரியுமா? உன் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அது வழிவகுக்கிறதா இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. 26வது அதிகாரம் அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் அதனுடைய 18வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கேயும் வேத வசனம் சொல்லித் தருகிறது. ஆமென். அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலன் பவுலை தேவன் ஆமென் ஊழியத்திற்கு அனுப்புகிற பொழுது சரியான வழிநடத்துதலை கொடுத்து அனுப்புகிறார். அது என்ன தெரியுமா? நீ போ. ஆமென். நீ போகிற பொழுது விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த இரவு என்னால் நல்ல ஒழுக்கத்தை குறித்து பிரசங்கம் பண்ண முடியும். எனக்கு இந்த இரவு என்னால் உங்களை உற்சாகப்படுத்துகிற பிரசங்கம் பண்ண முடியும். மோட்டிவேஷனலா பேசி உங்க அக உணர்வுகளை எல்லாம் தூண்டி உங்களை சந்தோஷமா இங்க அனுப்ப எனக்கு முடியும். ஆனால் எனக்கு அது அல்ல தேவை. இந்த இரவு பரலோகம் தேவையா இருக்கிறது. என்ன தெரியுமா? நீ பிரசங்கிக்கிற பொழுது அவர்களுக்குள் ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும். அந்த விசுவாசம் அவர்களுக்குள் பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் பலிபீடத்தில் ஏறுகிற பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஏறுகிறேன். நான் பிரசங்கிக்கிற இடங்களில் மனிதனுக்குள் உருவாக வேண்டியது உலக மயக்கம் அல்ல, உலக பாரம்பரியம் அல்ல, உலகத்தின் இச்சைகள் அல்ல. எனக்குள் பெருக வேண்டியது உலக பொருள்களின் மேல் ஒரு விரக தாபம் அல்ல. எனக்கு பெருக வேண்டியது ஒரு மாடி கட்டண எனக்கு 2வது மாடி கட்டணுங்கிற விருப்பம் வர வேண்டியதில்லை. நான் விரும்புகிறது என் பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விசுவாசம் வர வேண்டும். அது தேவ மனிதன் தேவ ஊழியத்தை பெற்றவன் பேசினால் மட்டுமே வருவதற்கு பெயர்தான் விசுவாசம். அபிஷேகம் உள்ளவன் பேசணும், ஆவியினால் நிரப்பப்பட்டவன் பேசணும், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை பெற்றவன் வார்த்தையை பேசுகிற இடத்தில் உண்டாகிற ஒன்றுதான் விசுவாசம். பணத்தால விசுவாசம் வராது. ஆமென். மோட்டிவேஷன்னால ஆமென் ஹோப் வரும். ஆனா இந்த ஃபெய்த் வராது, விசுவாசம் வராது. தற்காலிக நம்பிக்கை வரும், விசுவாசம் வராது. ஆனா இந்த இரவு இந்த சத்தத்தை கேட்கிற உனக்குள்ள ஒன்ன தெரியாமலேயே ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் தான் விசுவாசம். ஆமென். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வரும். அந்த விசுவாசம் எனக்கு தருகிற அநேக அழியாத ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உலகம் கொடுக்காத மேன்மையான நன்மைகள் இருக்கிறது. அதுல மேன்மையான ஒன்று பாவ மன்னிப்பு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
இந்த இரவு இந்த எல்கைக்குள் வருகிறது. விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை கர்த்தர் ஆமென் அருளிக் கொண்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர், விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் பாவத்தை எங்கேயாவது மன்னிச்சிருக்கிறாரா? விசுவாசத்தை பார்த்து எங்கேயாவது பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதற்கான உதாரணம் இருக்குதா? எடுத்து வாசிங்க. ஏற்கனவே வாஸ்தவ வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 2வது ஆமென் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது மார்க்கு 2:5 இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமையை செலுத்தலாம. நல்ல கரங்களை தட்டணும். ஆண்டவருக்கு கஞ்சமா இருக்கக்கூடாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நல்லா கவனிங்க. ஒரு ஊர்ல ஒரு திமிர்வாதக்காரன், ஆமென், அவனுக்கு எழும்பணும்னு ஆசை இருக்கா தெரியாது. ஆனா அவனை பராமரிக்க 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்கு ஒரு ஆசை, இவன் என்னைக்காவது எழும்பி நடக்க மாட்டானா? ஏன்னா இவனுக்கு ஆமென் இவனை குளிப்பாட்ட வேண்டியது இவங்க 4 பேரும். எப்படி ஷிஃப்ட் வச்சு செய்தாங்களா இல்ல 4 பேரும் சேர்ந்து செய்தாங்களா தெரியாது. இவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறவங்க 4 பேர். இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் ஊட்டணும். இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் ஆகாரம் கொடுக்கணும். இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் வஸ்திரத்தை கொடுக்கணும். இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் அவனை தூக்கிட்டு போகணும். இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் எதை செய்யணும்னாலும் செய்யணும். இவங்க 4 பேரும் தான் அவனை பராமரிக்கணும், தூக்கணும், துடைக்கணும், சாகாரம் கொடுக்கணும். எல்லாம். திமிர்வாதக்காரனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, படுத்து கிடந்துட்டு சாப்பிட்டா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு அப்படித்தான். கொஞ்சம் கவனிச்சா அதுக்கு பிறகு எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும்னே அவங்களுக்கு என்ன செய்யாது, தோணாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த 4 பேரும் இவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இவனை இப்படி விட்டா சரி ஆகாது. இவன் ஒரு நாளும் ஜெபம் பண்றதும் இல்லை, ஆண்டவரேன்னு கூப்பிடவும் மாட்டான், இயேசுவேன்னு கூப்பிடவும் மாட்டான். நம்ம பாஷையில சொன்னா அவனுக்கு ஒரு விழியும் இல்லை இயேசுவேன்னு. அவன் வாங்கி தின்னுட்டு நல்லா சுக உறக்கும். 4 பேருக்கும் தூக்கம் இல்லை, ஷிஃப்ட் வச்சாக்க அவங்க பாக்குறது. இப்போ இந்த 4 பேருக்கு ஒண்ணு, எப்படியாவது இவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சிலர் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்குள்ள உண்டு. எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றம். அவன் ஜெபம் பண்ண மாட்டான், ஆனா அவனுக்கு வேண்டி நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்த எல்லைக்குள்ள அப்படி சிலர் உண்டு. அப்போ இந்த 4 பேரும் வராங்க. தூக்கிட்டு வந்தா என்ன நடக்கு? இங்க வர்ற இடத்துல பிரச்சனையும் பிரச்சனை, அதை விட பிரச்சனை. கட்டில்ல அவனை வச்சு தூக்கிக்கிட்டு வருகிற பொழுது இங்க வீட்டுக்குள்ள அவனை கொண்டு வர வழி இல்லை. இப்போ ஆமென். இப்போ விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு தடையும் கிடையாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவனை பார்த்தா தெரியும், விசுவாசம் உள்ளவன் சாக்கு போக்கு சொல்ல நிக்கவே மாட்டான். வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் ஆகும். இந்த இரவு விசுவாசத்தோடு வந்திருக்கிற சிலருக்கு சில அற்புதத்தை செய்வேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீ விரும்புற விஷயத்தை நான் செய்வேன். விசுவாசத்துக்கு இன்னைக்கு ஒரு பலனை கர்த்தர் நான் கட்டளையிடுவேன். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் உனக்கு. இவனை தூக்கிட்டு வந்து விவரிக்க நேரம் இல்ல, வீட்டுல கூரை பிரிச்சு உள்ள இறக்குனா அவர் பார்க்கிறார். கிடக்கிறவனுக்கு விசுவாசமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. ஏன்னா வஸ்திரத்துக்கு குறவில்லை, சாப்பாட்டுக்கு குறவில்லை, கவனிக்க குறவில்லை. ஆமென். சரீரத்தில் ஒரு நாற்றம் கூட இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அப்பப்ப ஸ்ப்ரே அடிச்சு பவுடரை போட்டு அவனை ஒருக்கி கிடத்தி இருக்கு. ஆமென். இவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது, ஆனா ரொம்ப சுகமா இருக்கான். அதனால அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. எனக்கு விடுதலை கிடைக்கணும், நான் எழும்பணும், நடங்கணும். எழும்புனா வேலைக்கு போக சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழும்புனா என்ன சொல்லுவான்? வேலைக்கு போ அப்படிமா. வேலைக்கு போனா சம்பாதிக்கணும், அவன்கிட்ட திட்டுவாங்க, இவன்கிட்ட திட்டுவாங்க, வேர்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அன்னைக்கு ஒரு புதிய தலைமுறை இல்லை. இப்போ ஒரு நபர்கிட்ட சொன்னேன், இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடாதா, எனக்கு வேர்க்கும். எனக்கு என்ன செய்யும்? வேர்க்காம சாப்பிடுறதுக்கு ஒரு தலைமுறை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வேர்க்கும். இவனுக்கு வேர்வையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்போ இவனுக்காக கொண்டு வந்த 4 பேரும் விசுவாசிக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பாஸ்டர். 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. இயேசு திமிர்வாதக்காரனின் விசுவாசத்தை பார்த்தாரா, அவர்களின் விசுவாசத்தை பார்த்தாரா? தூக்கிட்டு வந்தான் தெரியுமா, அவன் ஒரு முடிவோட வந்தான். இனி இவனை தூக்குற ஏற்பாடு இருக்கக்கூடாது, இன்னைக்கு இந்த கட்டில கொண்டு எங்கேயாவது விற்கணும் அப்படின்னு வீட்டில இருந்து முடிவெடுத்துட்டாக்க வந்திருக்கான். ஆமென். அந்த தீர்மானத்தோடு வந்த இடத்துல அவர் பார்க்கிறார். இயேசு பார்க்கும்போது இந்த 4 பேரும் சாதாரணமா வரல, அவனுக்குள்ள விசுவாசத்தோட வந்திருக்கிறான். இந்த திமிர்வாதக்காரனை தூக்குனதுக்கு காரணமே, தூக்கி தோல்ல வைக்கும்போ அவனுக்குள்ள ஒன்ன தூக்கி அந்த கட்டிலுக்கே மேல வச்சான், விசுவாசத்தை சுமந்துகிட்டே வந்திருக்கிறான். இயேசு பார்த்தார், அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இன்றைக்கு காண்பாய். விசுவாசிப்பேனா, இயேசுவின் மேல் உனக்கு விசுவாசம் இருக்கும்னா, இன்னைக்கு சொல்றேன், உன் பாவம் மன்னிக்கப்பட ஒரு வழி இருக்கிறது. இந்த இரவு உன் விசுவாசம் உன் பாவத்தை மன்னிக்கும். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தலைமுறைகளை குறித்து பாரப்படுகிற பிள்ளை, ஆமீன், பெற்றோர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவனை இப்படி ஒரு சத்த எல்லைக்குள் உன்னால கொண்டு வர முடியல, அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேடுதலும் இல்லை, அவனுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு வழியும் தெரியல. ஆனா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு, ஏதோ ஒரு உலகத்துல வாழ்றான். உண்மையான இந்த உலகத்தை பத்தி அவனுக்கு, ஆமேன், உண்மையா உள்ள பிரச்சனைகளை பத்தி, உண்மையா இந்த உலகத்தின், ஆமேன், வாழ்வை குறித்து, அதை குறித்த எண்ணமற்று ஏதோ ஒரு போதையில் அவன் வாழ்கிறான். போதை என்ன உடனே மது பழக்கம் மட்டும் நினைக்க கூடாது, பாக்கு வகைகள் மட்டும் நினைக்க கூடாது. இதை விட பெரிய போதையாக்கும் மொபைல் போன். ஹலோ, இதை விட பெரிய போதை தான் இது. இது பிள்ளைகளை மட்டும் இல்ல, பெற்றோர்களை விட்டு வைக்கல. இன்னைக்கு சமைக்கும் போதே ஒரு கையில என்னதான் இருக்கு, மொபைல் போன். ஆமேன். படுக்கும் போது மேல என்ன இருக்கு, மொபைல் போன். ஆமேன். வேலைக்கு போனாலும் ஒரு கையில என்னதான் இருக்கு, பிறக்கும் போதே மொபைலை கொண்டு வந்தது போல. இதை வைக்க மனசே கிடையாது, பிரியாது, ஒட்டுண்ணி. இது என்ன, ஒரு நாள் இன்டர்நெட் மட்டும் கட் ஆயிட்டுன்னு வைங்க, பலருடைய நிலைமையும் பைத்தியம் தான். மத்தியானம் 12 மணிக்கு துறக்க வேண்டிய கடை துறக்காட்டா பலரும் மிருகம் ஆயிருவாங்க. இது போலதான் ஒரு நாள் தேசத்துல இன்டர்நெட் முடக்கப்பட்டா மேக்சிமம் எல்லாம் என்ன ஆயிரும், மிருகம் ஆயிரும். அவ்வளவு போத தலைக்கேறி இருக்கு. நான் இந்த போனுக்கு வச்சிருக்கிற ஒரு பெயர் இருக்கு, டாய்லெட் போன். ஏன்னா பாத்ரூம் போகும்போது எதை தேடுறானோ இல்லையோ, எதை தேடிட்டு இருக்கிறான், எங்கேயோ வச்சன எங்கேயோ. ஆமென். அது இல்லாட்டா இவனுக்கு டாய்லெட்டுக்குள்ள ஏற மனசே. போன் கையில இருந்தா சாப்பாட்டுல கல்ல போட்டாலும் தின்னுவான். போன் கையில இல்லாட்டா தேனை கொடுத்தாலும் என்ன கசக்குது. அப்ப இன்னைக்கு பெரிய போதைக்குள்ள வேற ஏதோ ஒரு உலகத்துல வாழ்றான். 1 கோடி ரூபாய் கடன், 2 கோடி ரூபாய் கடன். எப்படி? மொபைல் போன்ல சூதாடுனதுல. அவன் வேற விளம்பரத்தை போட்டு போட்டு தள்ளுறான். ஆமென். எல்லா இடத்திலையும் விளம்பரம். ஆமென். விளையாடுங்கள், விளையாடுங்கள், பணத்தை வெல்லுங்கள். அவன் ஒரு நாட்டையே வாங்கி குவிச்சிட்டு இருக்கான். விளையாடுற ஆளு சொந்த வீட்டை வித்துட்டு இருக்கிறான். ஆமா, சொந்த, ஆமென், மனைவியினுடைய கட்டுத்தாலி வரைக்கும் வித்தாச்சு, இடத்தை வித்தாச்சு. ஆமென். எதை பத்தியும் கவலை இல்ல வாழ்க்கையில. ஆமென். அப்படிப்பட்ட உணர்வுகளுக்குள், உலகத்துக்குள் வாழ்கிற சிலரை குறித்த கவலையோடு சிலர் இந்த சத்த எல்லைக்குள் இருக்கிறதை ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆவியானவர் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறார். இயேசுவின் மேல் விசுவாசம் வை, இயேசுவின் மேல் நம்பிக்கை வை. இயேசுவை விசுவாசிப்பேனா எல்லா பாவங்களுக்கும் ஒரு மன்னிப்பு வரும்,
பாவம் மன்னிக்கப்பட்டா அவன் மேல பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எந்த அசுத்தாவியும் அவன் மேல அதிகாரம் உரிமை கோர முடியாது. இன்னைக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேசத்தில் அப்படிப்பட்ட சில அடிமைத்தனங்கள், நுகத்தடிகள், சில உரிமை கோருதல்கள், சில பாதாளத்தின் பிடிகளிலிருந்து, நரகாக்கினின் வழிகளிலிருந்து சிலர் விடுவிக்கப்படுவார்களாக. ஆவியானவர் சொல்றார், நல்லா ஆராதிச்சு வந்த, ஆலயத்தில் பணிவிடைகள் செய்து வந்த, கர்த்தரை உண்மையா தேடி வந்த அநேகர் இன்றைக்கு இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தினால் ஆமென் சிக்குண்டு போய் தேவனை விட்டு விலகி பின்மாற்ற அனுபவத்தில் போயிருக்கிறத ஆவியானவர் காண்கிறார். இன்றைக்கு இந்த இரவு இந்த சத்தத்தை இந்த தேசத்தில் வெளிப்படுத்துவதற்கு காரணம் அப்படிப்பட்டவர்கள் மேல் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை பரலோகத்திற்கண்டு கர்த்தர் வேறு விரிக்க விரும்புகிறார். நீ விசுவாசிப்பேனா தேவ மகிமையை இந்த இரவு கர்த்தர் பார்க்க உனக்கு உதவி செய்வார். கரங்களை உயர்த்துறலே சொல்லுங்க. ஒன்னு அறிக்கையிடணும், ரெண்டு விசுவாசிக்கணும், மூணாவது வேதத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் ஆமென் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 8:22. ஆமென் 8வது அதிகாரம் 22. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஆமா ஆமென். இயேசுவினிடத்துல வந்துட்டேன், அறிக்கையிட்டேன் பாஸ்டர், இயேசுவின் மேல தான் எனக்கு விசுவாசம். அதாவது ஜெபிக்க வர்ற 95% பேரும் வந்து சொல்ற ஒரே வார்த்தை, இயேசுவை நான் என்ன செய்யறேன்? விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் நம்புறேன் அப்படின்னு தான் வர்றாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை அடுத்து சொல்றாரு, அது போதாதுப்பா, நீ மனம் திரும்பணும். நீ என்ன செய்யணும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்பணும். உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பணும். ஆமென். எதையும் பிடிச்சு வச்சுக்கிட்டே ஆமென் மனம் திரும்புறேன்னு வார்த்தையில சொல்றதுனால அர்த்தம் இல்ல. மனம் திரும்புதல் என்பது வார்த்தை அல்ல. மனம் திரும்புதல் என்பது ஒரு அனுபவம். மனம் திரும்புதல் என்பது போதனை அல்ல. மனம் திரும்புதல் என்பது வாழ்வில் வெளிப்பட வேண்டிய ஒரு கிரியை. இன்னைக்கு மனம் திரும்புதல் எல்லாம் ஃபேஷன். ஆமென் ஆமென். நீங்க மனம் திரும்பி இருங்க, உடனே சொல்லுவாங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன். நீ 1000 தடவை மனம் திரும்புறேன்னு சொன்னாலும் அதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. இந்த நடிப்பெல்லாம் தெய்வ சமூகத்தில் ஆகாது. மனம் திரும்பினா இந்த மனுஷனை பார்த்தா தெரியும், முதல்ல இருதயம் உடையும். மனம் திரும்புறதுக்கு இருதயம் உடையும். ஆமென். மனம் கசக்கும், இருதயம் வலிக்கும். ஐயோ, நான் இவ்வளவு காலம் இந்த பாவத்தில் இருந்தேனே, இந்த தெய்வத்தை தேடாம வாழ்ந்தேனே, இந்த சர்வ சிருஷ்டிகரை விட்டு நான் துரோகியா இருந்தேனே. இருதயம் வலிக்கும், இருதயம் அழும், கண்கள் நிறையும், கண்ணீர் வரும். வார்த்தையினால் அதை சொல்றதுக்கு முடியாது. அப்படித்தான் மனம் திரும்புதல் இருந்துச்சு. அப்படித்தான் நாங்க எல்லாம் மனம் திரும்பணும். எங்க மனம் திரும்புதல்ல கண்ணீர் உண்டு. நாங்கள் மனம் திரும்பும் பொழுது இருதயத்தில் வேதனை உண்டு. மனம் திரும்புகிற பொழுது தூக்கமே வராது. மனம் திரும்புகிறதற்கு இருதயம் ஆமென் வற்புறுத்துகிற பொழுது இருதயத்துக்குள் ஏதெல்லாமோ சம்பவிக்கும். மனம் திரும்புகிறது என்கிறது வார்த்தை அல்ல, போதனை அல்ல, சத்தியம் அல்ல. மனம் திரும்புகிறது என்பது ஆமென் மனுக்குலத்தின் மேல் வைக்கப்பட்ட ஒரு அனுபவம். நீ உண்மையா மனம் திரும்ப வேணாம், இந்த இரவு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்ற. எத்தனையோ கூட்டத்தில் நீ தீர்மானம் எடுத்துட்ட, எத்தனையோ கூட்டத்தில் நீ வந்துட்ட, அழுத, கரையெல்லாம் உயர்த்திட்ட, இன்னைக்கு கையெல்லாம் உயர்த்த சொல்லல ஆண்டவர். ஆமென். யோவேல் தீர்க்கதரிசியை குறித்து ஆமென் அவரை கொண்டு சொன்னார் ஆண்டவர், உன் வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழிந்து கர்த்தரிடத்தில் திரும்பு. மாய்மாலமா
மத ரீதியா சடங்காச்சாரமா மனம் திரும்புறேன் அப்படின்னு கைய உயர்த்தின நாளெல்லாம் போதும். வஸ்திரத்தை கிழிச்ச நாள் போதும். வெளி பார்வைக்கு மனம் திரும்புதல வச்ச நாள் போதும். இன்றைக்காகலும் நீ மனம் திரும்பு. இன்றைக்காகலும் நீ மனம் திரும்பு. இதுவே உனக்கு ரட்சண்ய நாள். இதுவே உனக்கு அனுகிரக காலம். இந்த காலத்தை நீ தப்ப விடுவாய் என்றால் இனி ஒரு காலம் உனக்கு கொடுக்கப்படுமோ என்று எனக்கு தெரியாது. இந்த இரவு கிருபையாய் கர்த்தர் வருகிறார். கிருபையாய் வந்து ஆவியானவர் உன் இருதய கதவை தட்டி சொல்றார், உன் இருதயத்தை கிழித்து என்னிடத்திற்கு திரும்பு. நீ திரும்புகிறதற்கு மனதானால் என்னிடத்திற்கு திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்ப மனதானால் அந்நிய தேவர்களை விடு, அஸ்தரோத்தை விடு, விலக்கு உன் நடுவில் இருந்து. விட வேண்டியதை விடாம மனம் திரும்புறேன்னு சொல்றது கர்த்தரை ஏமாற்ற வேலையா? மனுஷனை வஞ்சிக்கலாம், தெய்வத்தை வஞ்சிக்க முடியுமோ? எத்தனை வருஷமா மனம் திரும்புறேன்னு சொல்லி அவரை நாம ஏமாற்றுறோம். நம்ம பாஸ்டரை போல அவர் இருப்பார் நினைச்சோமா? தெய்வம் பாஸ்டர்கிட்ட எதை சொன்னாலும் அவரை கண்ண மூடி நம்புவார். என்ன சொன்னாலும் நம்புவார். ஆனா கிருபை பெற்ற ஒரு பாஸ்டரால முடியும். இவன் சொல்றது என்னன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அது போயிட்டு வர்ற தூரம் வரைக்கும் போயிட்டு வரட்டும்னு அவர் விடுவார். ஆமென். ஆனால் நானும் நீயும் சேவிக்கிற தெய்வம், இன்றைக்கு உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற தெய்வம், அவர் மனுஷன் அல்லப்பா. உன் சிந்தை மாறணும். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவர் அக்கினி ஜுவாலைக்கொத்த கண்கள் உடையவர். அவருக்கு முன்பாக மறைக்க ஒன்றுமில்லை. எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. அந்த தெய்வம் இன்னைக்கு சொல்றாரு, நீ மனம் திரும்ப வேண்டாம், உன் பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு. அந்நிய தேவர்களை விடு, அஸ்தரோத்தை விடு. ஆமென். உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கு. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். அப்பொழுது அவர் உன்னை இந்த பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, நீ விளக்க வேண்டியதை விளக்காம உள்ள பிடிச்சு வச்சுட்டு ஆமென் அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா என் தெய்வம் அப்படி இடைபடுகிறவர் அல்ல. விளக்க வேண்டியதை விளக்காத பட்சத்தில் உன்னிடத்திற்கு அவர் சாய மாட்டார். உன்னிடத்திற்கு அவர் சாய மாட்டார். ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு பெரிய தேவ மனிதன் தான் யோசுவா. அந்த யோசுவாவின் பாளையத்துக்குள் ஒரு ஆகான் சாபத்தீடானது செய்ததுனால அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யோசுவாவுக்கே தோல்வி வந்துச்சு. எதிர்த்து வந்தவன் நின்னுட்டான், மேற்கொண்டுட்டான், தோல்வி வந்துட்டு ஆண்டவர் சொன்னார், அதை விலக்கு, சாபத்தீடானதை உன் நடுவில் இருந்து விலக்கு. ஐயா, அன்பு தாய் தகப்பனே, சாபத்தீடான எதுவும் நம் எல்லைக்குள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றும் என் எல்லையில் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமா, தேவனுக்கு பிரியமில்லாத பணம் வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத ஆஸ்தி வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த சந்தோஷமும் நமக்கு வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நமக்கு வேண்டாம், தவறான தொடர்புகள் வேண்டாம், தவறான உறவுகள் வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது இன்றைக்கு உன் நடுவில் இருக்குமானால் அதை இன்றைக்கு விலக்கிவிட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பு. இன்னைக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் 38வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது
பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அடுத்து வேதவசனம் சொல்லுது, நீ அறிக்கையிட்டுட்ட, நீ விசுவாசிச்சுட்ட, நீ மனம் திரும்பியும் ஆயிற்று. ஆண்டவர் சொல்றார், அடுத்து ஞானஸ்நானம் எடு. அந்த வசனத்தை உங்க பைபிள்ல எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போஸ்தலர் 2:38. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் எதுக்குன்னு ஞானஸ்நானம் எடுக்கணுமா? சத்தமா பைபிள் இருக்கிற எல்லாம் சத்தமா சொல்லலாம். பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. எதுக்கு ஞான ஸ்நானம்? சபையில சேர்றதுக்கா? இல்ல வேற ஸ்தாபனத்துக்கு நான் மாறுறதுக்கா? இல்ல வேற ஸ்தாபனத்துல சேர இல்ல, ஒரு சபையில் அங்கத்துவம் வைக்க இல்ல, கல்யாணத்துக்கும் இல்ல. ஹலோ, இன்னைக்கு ஞானஸ்நானம் எதுக்கு? அடுத்த மாசம் கல்யாணம்னா 3 தகுதி வாசிக்கிறதுக்கு முந்தின வாரம் ஞானஸ்நானம். பயங்கர மனம் திரும்புதல். தெய்வமே ஸ்தோத்திரம். கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம். அப்படி ஒரு ஞானஸ்நானம் நமக்கு தேவையில்லை. நான் என் பைபிள முன்னையும் பின்னையும் வாசித்து பார்த்தேன். அப்படி கல்யாணத்துக்குன்னு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு பைபிள் எங்கேயும் சொல்லவும் இல்லை. இனி ஞானஸ்தானம் எடுத்தாதான் கல்யாணம் நடக்கும்னு எங்கேயும் புரியும்னு நினைக்கிறேன். இதை விட விளக்கம் வேண்டாம். ஆமென். கல்யாணத்துக்குன்னு ஞானஸ்தானம் இல்லை. இனி இதை விட கொடூரம் ஒண்ணு இருக்கு. கல்லறை தோட்டத்துக்குன்னு ஞானஸ்தானம். எதுக்கு? கல்லறைக்கு வேண்டி. முன்னாடி இன்னைக்கெல்லாம் எல்லா வீட்லயும் பைக்கு, காரு, ஒரு வீட்டுக்கு 2 கார் 3 கார் 3 பைக், இப்படி ரோட்ல போக முடியல நமக்கு. ஆனா அன்னைக்கு பஸ்ல போனோம். பஸ்ல போனோம்னா ஊருக்கு ஒரு பஸ் வரும், அதுவும் பாதி நாளுக்கு ஒண்ணுதான் வரும். அந்த பஸ்ஸை தேடி பிடிச்சு நின்ன உடனே கையில இருக்க கர்ச்சீப்பு, செருப்பை கலத்தி போடுறது, சீட்டு பிடிக்க ஜன்னலோட போட்டுட்டு அங்க போறது, இப்படி நகைய வரைக்கும் போட்டு இழந்த ஆள்லாம் இருக்கு. கரங்களை உயர்த்தி வரலையா சொல்லுங்க. ஆமா, செருப்பை தூக்கி போடுறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை. ஒரு நாள் நீங்க இப்படி பிரசங்கம் பண்ணணும் எழுப்பினு. ஆமென். பாருங்க, ஆமென். சீட்டு பிடிக்கிறது இருக்கு, செருப்பை போடுறது. இதுல சிலர்லாம் புத்திசாலித்தனம், பிள்ளைய போடுறது, குழந்தைய போட்டுட்டு சுத்தி சீட்டுக்கு போறது. அந்த குழந்தைய தேடி பார்க்கணும், அது சீட்டுக்கு இடையில எங்கேயாவது இருக்கும். ஆமென். நம்ம இருந்தாலே விட மாட்டான், நம்ம போனாலே ஒரு மாதிரி பார்ப்பான். குழந்தைய வச்சா சீட்டா கிடைக்கும். இந்த மாதிரி சிலர்லாம் கல்லறை தோட்டத்துக்கு இடம் போட்டிருக்கு. ஞானஸ்நானம் எடுத்தா அங்க ஒரு இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன செய்வார்? ரத்தம் சிந்தினவர், அடிக்கப்பட்டவர், கபத்தா என்கிற இடத்துல 1 குறைய 40 முறை சாட்டை வாரினால் அடிக்கப்பட்ட பொழுது உன்னையும் என்னையும் நினைச்சிட்டு தான் அடி வாங்கினார். சரித்திர ஆசிரியர் ஜோசிபஸ் சொல்றார், அப்படி அடிச்சு இழுக்கும் போது அவருடைய விலாவில் இருந்து முதுகு வரைக்கும் உள்ள சதைகள் அப்படி அந்த சாட்டை வாரில் தூண்டில் போல் இருக்கிற, ஆமென், அந்த அமைப்பில் சிக்கி இழுத்து வந்துச்சு. நினைச்சுப்பார், பச்சை மாம்சத்தை ஒரு தூண்டில கொத்து இழுத்து எடுத்தா எப்படி இருக்கும்? இந்த வலியெல்லாம் பட்டது. இன்னைக்கு நாம செய்யற இதையும் பார்த்து அவர் வேதனைப்படுறதுக்கா? உன் பாவ மன்னிப்புக்கென்று அதை அவர் சகிச்சார், ஏற்றுக்கொண்டார். ஏன்? உன்னையும் என்னையும் நினைச்சார். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும் தான் விட்டு கொடுத்தார். சரித்திர ஆசிரியர் சொல்றார், அவருடைய மாம்ச பிண்டங்கள் உதரும் போது அப்படியே கபத்தா என்கிற இடத்துல முழுவதும் சிதறி கிடந்துச்சான். கோழியை வெட்டும் போது கோழியினுடைய மாம்சம் துடிக்கும் பாருங்க, அந்த சதை பிண்டங்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்க
அந்த இரும்பு தூண் பக்கத்தில் ரத்தம் சாரையாய் ஆமென் பாய்ந்திருக்க, அதன் மேல் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத ரோம படையாளிகள் கால்களை மிதித்துக் கொண்டு, அதுக்கு மேல தங்கள் கால்கள் பூட்ஸ போட்டு மிதிச்சு அந்த மாம்சத்தை கால்க்கு கீழாக மிதித்துக் கொண்டு இன்னும் அவரை அடித்தார்கள். வேதம் சொல்லுது, என் முதுகை உழவர் சாலை போல ஆயிற்று. வயல் உழுது போட்டிருப்பாங்க, அது போல அவர் பார்க்க. எதுக்கு? பாவம் மன்னிக்கப்பட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதுக்காகத்தானே இவ்வளவு பாடுகள். அந்த தெய்வத்தை இன்னைக்கு என்ன பாடுபடுத்துறோம்? அவர் உன் பாவ மன்னிப்பு கண்டு நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளனா, கல்லறைக்கு இடம் பிடிக்க ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுத்தாங்க, கல்லறையில் என்ன கிடைக்கும்? இடம் கிடைக்கும். ஐயா, செத்தா ஒருத்தரையும் அடக்கம் பண்ணாம வைக்க மாட்டாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமே இல்லை, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பாருங்க, ஆமா, நம்ம மரிச்சா யாரும் அடக்கம் பண்ணாம இருக்க, ஐயா நம்ம ஆமென் சொன்னா தான் லேட் ஆக்குவாங்களே தவிர, எவ்வளவு சீக்கிரம் நம்மளை அடக்கம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடக்கம் பண்ண முயற்சி எடுப்பாங்க. ஆமா, அதனால அதுக்கு நீ இடமெல்லாம் பிடிச்சு போட வேண்டாம். ஞானஸ்நானம் அதற்குரியதல்ல. எதுக்கு ஞானஸ்நானம்? பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம். ஆமென். அல்லேலூயா. சொன்னவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பாவங்கள் மன்னிக்கப்படணும். இந்த வேதனையோடு பிரசங்கிக்கிற ஒரே விஷயம், என் பாவத்தை மன்னித்த இயேசு உன் பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார். என் ஜெப அறையில் தேவனுடைய பாரத்தை சுமந்தவனாக மிக தைரியமாய் சொல்லுகிறேன், இனி ஒரு முறை என்னால பிரசங்கம் பண்ண முடியுமான்னு தெரியாது. நான் பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கத்திலும் நான் நினைக்கிறது உண்டு, இதுதான் என்னுடைய கடைசி பிரசங்கம் என்று. அதனால தான் எதையும் மறைக்காம தேவனுடைய ஆலோசனை அப்படியே தேசத்துக்கு பகிர்ந்தளிக்கிறேன். ஐயா, மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் எடுத்தா, உனக்கு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்தா, உனக்கு ஒரு பாவ மன்னிப்பை கர்த்தர் தருகிறார். அறிக்கையிட்ட நீ, ஆமென், இயேசுவை விசுவாசிச்ச நீ, மனம் திரும்பின நீ ஞானஸ்நானம் பெறணும். தண்ணீர மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும். தண்ணீர மூழ்கி, அதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். சில பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்நானம் பண்ணுவாங்க, காலையில் எழும்புறதே 8:30, 8:45 பஸ் வரும். இந்த 15 மினிட்ல எப்படி பல்லு தேய்க்கும், எப்படி ரெடி ஆகும்னு தெரியாது. ஆனா எழும்புனதுக்கும் வெளியில வர்றதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வெளியே வரும். எப்படி ஸ்நானம் பண்ணும்? பைப்பை திறந்து கொஞ்சம் தண்ணியை பிடிச்சு, ஆமே, மொத்தத்தில் ஒரு அவ்வளவுதான். ஆமா, என் கூட சிலர் ரூம்ல தங்கி இருந்திருக்காங்க. நம்ம காலையில 5 மணிக்கே எழும்பி குளிச்சு ரெடியாகி இப்படியெல்லாம் கஷ்டப்படுவோம். அந்த நேரத்தில் அந்த பார்ட்டியெல்லாம் நல்லா குரட்டை விட்டு தூங்கும். ஆனா பெல் அடிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால எழும்பும். நமக்கு முன்னால கிளாஸ்ல போயிருக்கும். எப்படின்னு பார்த்தா தண்ணியில ஒரு முக்கு. இதெல்லாம் இந்த உலகத்துக்கு ஆகும், அவரை ஏமாத்த முடியாது. ஆமென். ஸ்நானம்னா தண்ணியை எடுத்து என் மேல தெளிக்கிறதும் இல்ல, பூசுறதும் இல்ல, கொடிக்கு கீழே போகிறதும் இல்ல. ஸ்நானம் அந்த வார்த்தை முழுகுதல் என்றதை சொல்லுகிறது. சில வேத மொழிபெயர்ப்பு சொல்லுது அது திருமுழுக்கு. மூழ்கணும். ஐயா, தண்ணியில முங்கி எழும்புறதுல அப்படி ஒரு வருத்தமா? கரங்களை உயர்த்துறலையே சொல்லுங்க. ஆமா, நீ பாவம் மன்னிக்கப்படணும்னா ஞானஸ்நானம் பெறணும். இது எந்த சபை ஸ்தாபனத்தினுடைய உபதேசம் இல்ல. அப்போஸ்தலர், ஆமென், 2வது அதிகாரம், அதுதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஆரம்பம். முதல் சர்ச், முதல் கிறிஸ்தவ சபை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். அந்த சபையின் முதல்ல சொல்லப்பட்ட உபதேசமே பாவ மன்னிப்பு கண்டு நீ ஞானஸ்நானம் பெறணும். ஆமென். இயேசு தாம் பரமேறி போகிறதற்கு முன்னால கடைசியா சீசர்களை பார்த்து சொல்லுகிறார்,
இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் புறப்பட்டு போங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு ஆமென் கடைசியா இந்த பூமியில சொன்ன உபதேசம், நீ பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுக்கணும். அது படித்த ஆளுனாலும் எடுக்கணும், படிக்காத ஆளுனாலும் எடுக்கணும். ஆமென் பணம் உள்ள ஆளுனாலும் எடுக்கணும், பணம் இல்லாத ஆளுனாலும் எடுத்துதாகணும். இது வேத சத்தியம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த இரவு பாவ மன்னிப்பை கர்த்தர் இலவசமாய் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஞான ஸ்நானம் பெற்றவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் பெற்றவன் அல்ல, கல்லறைக்கு ஞானஸ்நானம் பெற்றவன் அல்ல, கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு ஞானஸ்நானம் பெற்றவன் அல்ல. ஆமென். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஏன்? அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். உன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ள இயேசு இந்த இரவு உன்னை தேடி உன் அருகில வந்து நிற்கிறார். கீழ்ப்படிவாயா? உன் இருதய கதவை திறப்பாயா? உன்னுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் உண்டா? இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்ற நீ அவருடைய உபதேசத்தை எப்படி நீ புறக்கணிக்க முடியும்? இயேசுவை தெய்வம்னு அறிக்கையிடுற நீ எப்படி அவர் உனக்கு எழுதி கொடுத்த ஆண்டவர் என்ன சொல்றார்? என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணி இருக்கிறார்கள். இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் பிரசங்கிக்க அல்ல, இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் எழுதி போடுறதுக்கு அல்ல, இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் எதற்காக தெரியுமா? நான் கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பு பெற்று பரலோக ராஜ்யம் சேர்வதற்கு. ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பாவ மன்னிப்பு உண்டாகும். ஆமென். பாஸ்டர், இதை தவிர வேற ஏதாவது வழி உண்டா? வேற வழியே கிடையாது. சிம்பிள் வே சொல்றேன். இயேசுவின் இடத்துல அறிக்கையிடு, இயேசுவின் இடத்துல விசுவாசம் வை, மனம் திரும்பு, துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, விட வேண்டியதை விட்டு மனம் திரும்பு, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள். அடுத்து வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஹலோ, தப்பி தவறு இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் செய்யலாம், அறிக்கை எல்லாம் ஓகே, இயேசுவை விசுவாசி ஓகே, மனம் திரும்பு அதுவும் ஓகே, ஞானஸ்நானம் எடு எப்படியாவது அதை செய்யலாம் ஓகே. ஆனா என்ன பொறுத்த அளவில் ரொம்ப கடினமான ஒன்னாக்கு இப்போ இயேசு சொல்லி தர்றார். நீ ஆமென் ஜெபம் பண்ணும் பொழுது ஆமா உன் மனசுல ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்ன? யாதோ ஒருவன் மேல, ஒரு மனுஷன் மேல உனக்கு ஒரு குறை இருக்கிறது. அந்த குறைய பைபிள் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, இது ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் எப்படியாவது செய்யலாம், ஆனா அது மட்டும் போதாது. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தப்பிதங்கள் மன்னிக்கப்படணும்னா நீங்க மன்னிக்க வேண்டிய எல்லாரையும் மன்னிக்கணும். ஹலோ, பரலோகத்தில் அரை மணி நேரம் சத்தம் இல்லாமல் அமைதி, அதுபோல பெரிய அமைதி. நான் அவனுக்கு மன்னிக்க முடியுமா? தெரியாது. வசனம் சொல்லுது, நீ மன்னிச்சா நான் மன்னிப்பேன். நீ மன்னிச்சா, அதான் அர்த்தம் இந்த வார்த்தை. நீ மன்னித்தால் நான் என்ன செய்வேன்? மன்னிப்பேன், அவ்வளவுதான்.
ஆண்டவர் சொல்ல மன்னிச்சே ஆகணும். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். ஆமா, சொந்த சகோதரிக்கு மன்னிக்கணும், சொந்த சகோதரரை மன்னிக்கணும், உடன்பிறப்புகளை மன்னிக்கணும். மன்னிக்காம வந்திருந்துட்டு எவ்வளவு தலைகீழா குதிச்சாலும் அங்க இருந்து மன்னிப்பு வரவே செய்யாது. ஒரு கோயிலையே கட்டி கொடுத்தாலும் நான் மன்னிக்கலைன்னா அங்க மன்னிக்கப்படாது. ஹலோ, நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. அங்க போன பிறகு நம்ம சொல்லக்கூடாது எனக்கு யாரும் இத சொல்லி தரல, இந்த இரவு நான் சொல்லி தர்றேன், ஆவியானவரால் அனுப்பப்பட்டு நான் சொல்லி தர்றேன். உங்கள் தப்பிதங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் மன்னிக்க வேண்டிய அனைவரை மன்னிக்கணும். இந்த இரவு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு தூங்க போனோம். ஏன்னா காலைல எழும்புவோமானே தெரியாது, இயேசு எப்ப வருவாருன்னு தெரியாது, உலகத்துல என்ன நடக்கும்னு எல்லா நாட்டுக்காரனும் குண்டை தூக்கிட்டே அலைகிறான் எங்க போடலான்ட்டு. தலைக்கு மேல எத்தனை பிளைட் போகுதுன்னு அதுவும் கண்ணுக்கு தெரியாம சத்தம் இல்லாம பறக்குதான், ரேடார்ல ஒண்ணும் இல்லாம. அதுவும் ஒண்ணு போட்டா ஒரு கண்டத்தையே காணாதான். நம்ம உடம்புல உள்ள கண்டம் இல்ல, ஆசியா ஐரோப்பா இப்படி சொல்ற கண்டம். தப்பா நினைச்சிட கூடாது, இல்ல ஒரு கண்டம் தான் போனா போட்டு இப்படி எல்லாம் சுமந்து தலைறான். அவன் போடாட்டாலும் தப்பி தவறி ஸ்லிப்பாய் விழுந்தா. அதனால இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு படுக்க நான் போறதுக்கு முன்னால ஒண்ணு உறுதி கொண்டு வரணும். ஞானஸ்தானம் பெற்றனா, அபிஷேகம் பெற்றனா, ரட்சிக்கப்பட்டனா, மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சிட்டு சாகணும். மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்காம சத்தா எனக்கு பாவம் மன்னிக்கப்படாததுனால நான் பரத்துக்கு போக முடியாம ஆகக்கூடாது. இந்த ராத்திரி மன்னிக்க வேண்டிய மாமியாரை மன்னிக்கணும், மன்னிக்க வேண்டிய மருமகளை மன்னிக்கணும், எனக்கு தர வேண்டிய சொத்தை தராத பெற்றோரை மன்னிக்கணும், எனக்கு வர வேண்டிய பாகத்தை வஞ்சிச்ச சகோதரனை மன்னிக்கணும், எனக்கு ஒரு வாய் தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத்தவனை மன்னிக்கணும், எனக்கு துரோகம் செய்தவனை மன்னிக்கணும், எனக்கு பில்லி சூனியம் செய்தவனை மன்னிக்கணும், எனக்கு மந்திரவாதம் செய்தவனை மன்னிக்கணும், எனக்காக செலவு பண்ணி தீங்கு செய்தவனை மன்னிக்கணும், எனக்கு விரோதமா ஹைகோர்ட் வரைக்கும் போனவனை மன்னிக்கணும். மன்னிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தையாக்கு இது, உன் பரமபிதா உனக்கு மன்னிக்கும்படிக்கு நீ மன்னிக்கணும். பிள்ளைகளுக்கு கசப்பை ஊட்டி வளர்க்க கூடாது. நீங்க நரகத்துக்கு போனா போங்க, பிள்ளைகளாவது பரலோகத்துக்கு போகணும். ஆமென். வீட்டுல இருந்து ஆமென் உறவின் முறை, சொந்தக்கார, பக்கத்து வீடு, அந்த வீடு, இந்த வீடு, எந்த கசப்பையும் சொல்லி சொல்லி வளர்க்காத. அது பரலோகத்துக்கு போக வேண்டிய பிள்ளை, அதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். சின்ன வயசுலயே கசப்ப விதைய விதைச்சு வளர்க்காத. ஆவியானவர் எச்சரிக்கிறார், ஒரு நாள் உன்னால சகிக்க முடியாதது உன் கண்ணுக்கு முன்னால நீ இன்னைக்கு போட்ட விதை வளர்ந்து நிற்கும். வேண்டாம். ஆவியானவர் எச்சரிக்கிறார், மன்னிச்சிரு. இன்னைக்கு மன்னிச்சுட்டு இந்த சத்தத்தை விட்டு போகணும், மன்னிச்சுட்டு நீ வெளியிறங்கணும், மன்னிச்சுட்டு இன்னைக்கு ஒரு முடிவு. மன்னிச்சாதான் என் அப்பன் என்னை மன்னிப்பார்னா எதையும் நான் மன்னிக்கலாம்ல. லூக்கா 11வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆமென் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது சொல்லி தர்ற வார்த்தையை கவனிங்க. லூக்கா 11:4 அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், மன்னியும் நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். ஐயா, நான் மன்னிப்பு கேட்கிற ஜபத்திலேயே அதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லணும். நாங்க மன்னிக்க வேண்டிய எல்லாரையும் மன்னிச்சுட்டோம், நீங்க எனக்கு மன்னிங்க. ஹலோ, ஆமென். நான் மன்னிக்க வேண்டிய எல்லாரையும் மன்னிச்சாச்சு, அதனால நீர் என்ன செய்யும்? மன்னியும். ஆமென். மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனத்துல இயேசு திரும்பவும் இந்த வார்த்தையை சொல்லி தர்றார். மத்தேயு 6:14 சொல்லுகிற பொழுது, மனுஷருடைய தப்பிதங்களை
நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், உங்கள் பரமபிதா உங்களுக்கு உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். பக்கத்துல ஆள் இருந்தா நீங்க அவங்க கிட்ட பேசுவீங்கன்னா கொஞ்சம் கையை கொடுத்து, ஆமென். ரொம்ப வெட்கப்படுறீங்க, நான் இந்தியால தான் இருக்கேன். ஆமென். கையை கொடுத்து சொல்லுங்க, ஆமென். உங்கள் தப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். கை கொடுக்க முடிஞ்சா கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சா பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்களை மன்னிப்பார். ஆமென். ஒருவேளை நான் சொல்லி புரியலன்னா நீங்க சொல்ற தமிழ் புரியும். நான் என்ன நாகர்கோவில்ல இருந்து வந்திருக்கேன். நம்ம தமிழுக்கும் தக்கலைக்கு இங்க பேசுற தமிழுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒருவேளை புரியாம இருந்தாலோ, ஆமென், சாகிறதுக்கு முன்னால் இந்த சத்தியம் கேட்டுட்டு சாகணும். நீங்க மன்னிச்சா அவரும் மன்னிப்பார். வேற வழியே கிடையாது. எப்படி எவ்வளவு மன்னிக்கணும்? லூக்கா 17வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆமென். 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்படி மன்னிக்கணும்னு சொல்லி தர்றார். லூக்கா 17வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தார், அவனை கடிந்துகொள், அவனை கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்பட்டான். ஆமா, அவனை திட்டுறதுல தப்புன்னு இல்ல. ஆமென். ஆனா அவன் மனஸ்தாபப்பட்டா அவனுக்கு மன்னிப்பாயா. உடனே அவனுக்கு என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். 4வது வசனம், அவன் ஒரு நாளில், ஆமென், சிலருக்கு இதுதான் வியாதி. ஆமென், தப்பு பண்ணுவான், தெரியாம செய்துட்டேன் மன்னிச்சுக்க என்றுவான். அடுத்து 4வது வசனத்தை வாசிங்க. அதுக்கும் சொல்லி இருக்கு, அவன் ஒரு நாளில், அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து. 7 தரம் அப்படின்னா அவன் இதையே பிளப்பா வச்சிருக்கிறான். ஆமென். ஒன்ன வந்து பலார்னு அடிப்பான், அடிச்சிட்டு சொல்லுவான் சாரி, தெரியாம கை பட் சிலருக்கெல்லாம் தெரியாம படும், அந்த கை அரெஸ்ட் ஆகும் இயேசுவின் நாமத்தில். ஆமா, அதுக்கு மேல நீ மன்னிச்சிட்டேன்னா அந்த கை நிற்கும். அதுக்கு பிறகு நீ மன்னிச்சிட்டேன்னா உன் மேல பட்ட கால் அதுக்கு பிறகு தூங்க ஆமென் முடியாது. வாசிங்க. ஆமென். அவன் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, உனக்கு விரோதமா குற்றம் செய்றான். 7 தரமும் உன்னிடத்தில் வந்து, 7 தரமும் உன்னிடத்தில் வந்து, நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால், நான் ரொம்ப மனஸ்தாபப்படுறேன், சாரி சாரி சாரிக்கா ஐயா, சாரி 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 அப்படிங்கிறான். அவனுக்கு மன்னிப்பாயாக. ஆனா அவனுக்கு என்ன செய்யணுமா? நம்ம என்ன சொல்லணும்? டேய், மன்னிக்கிறதுக்கு ஒரு அளவு உண்டு, மன்னிக்கிறதுக்கு ஒரு அளவு உண்டு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? இல்ல, அவன் தப்பு பண்ணுவான், வந்து சாரி கேட்பான், நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியா அந்த வசனம் அழகா சொல்லுது. இன்னும் கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல இன்னும் அழுத்தமா சொல்லிருக்கு எப்படி மன்னிக்கணும்னு. கொலோசையர் 3:13 வாசிங்க. 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி மன்னிச்சார்? நம்மள எப்படி மன்னிச்சார்? இவர் என்கிட்ட வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இவர் சாரி மனஸ்தாபப்பட்டார். நான் என்ன செய்யறேன்? மன்னிச்சுட்டேன்னு சொல்றேன். இயேசு இப்படி மன்னிக்கிறார். ஆனா மன்னிச்சுக்கிட்டு இவருக்கு வீட்டில் போய் இருந்து மற்றவனை தெரியுமா அவன் என்ன எப்படியாக செய்தான், பாவம் பார்த்து அவனை விட்டுட்டு அப்படின்னு என் பக்கத்து வீட்டில் போய் இயேசு பேச மாட்டார். ஹலோ, அவர் மன்னிச்சா கடைசி வரைக்கும் அது எப்படிதான்? நம்ம செய்ததெல்லாம் மன்னிச்சுக்கிட்டு அவர் தூற்றிக்கிட்டு நடந்திருந்தா தலை நிமிர்ந்து ஒருத்தரும் இங்க வாழ முடியாது. என் தெய்வம் இரக்கங்களில் சிகரம். அப்ப இயேசு என்ன சொல்றார்? நீ மன்னிச்சா நான் மன்னிப்பேன். எப்படி? நான் மன்னிச்சது போல நீ மன்னிக்கணும். நான் மன்னிச்சது போல மன்னிக்கணும். இப்படி சொன்னப்பமாக்கும் சீடர்களே கொஞ்சம் அனுபவசாலி பேதுரு. அவருக்கு ஒரு ஆமென் அனுபவ ரீதியான கேள்வி அடிக்கடி வரும். வயதுல கூடினவர் அவர் கேட்கிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல.
அது எப்படி சாத்தியமாகும்? வாசிங்க 18வது அதிகாரம், மத்தேயு 18வது அதிகாரம் 21 22வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தார். என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தார். நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? நான் எவ்வளவு நேரம் மன்னிக்கணும் ஒருத்தனுக்கு, என் சகோதரனுக்கு? அப்படின்னா நான் ஒருத்தனுக்கு எத்தனை முறை மன்னிக்கணும்? இயேசு என்ன சொல்றாரு? அவர் கேட்கிறார் 7 தரம் மட்டுமோ? அப்போ ஒரு நாள் 7 தடவை அவர் வந்து தப்பு செய்துட்டு வந்து மன்னிக்கணும் சாரி அப்படின்னு கேட்டா மன்னிக்கணுமா? அதுக்கு இயேசு சொல்ற பதில கவனிங்க. அதுக்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும். எவ்வளவு நேரம்? 770. அப்போ எத்தனை தடவை? ஒரு நாள் ஒரு ஆளுக்கு 490 முறை என்ன செய்யணும்? ஆமென். இந்த வசனத்தின்படி ஒரு ஆள் ஒரு நபருக்கு எத்தனை முறை? சத்தமா சொல்லுங்க, நான் கணக்குல வீக். நீங்க எத்தனை முறை? 400. ஆமா, ஒருவேளை அது கூடி இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரை செய்திருந்தா விட்டுருங்க. அந்த 490 இன்னைக்கு மன்னிச்சுட்டு இந்த சேரை விட்டு எழும்பணும். இல்லாட்டா அந்த சேரை விட்டு எழும்ப கூடாது. மன்னிப்பு கேட்கறது வரைக்கும் காரணம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மன்னிக்கப்பட்டவர்கள் மன்னிக்காவிட்டால் அவர்கள் மன்னிப்பு வாபஸ் பெறப்படும். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்னு சொல்லாம நான் போக முடியாது. எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனா எதை வேணாலும் செய்துட்டு மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்க கூடாது. மன்னிக்கப்படாத விஷயங்கள் வேதத்தில் இருக்கு. வசனத்தை வாசிங்க. ஆமென். மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 28 29 வசனம். மார்க்கு 3 28 29. எல்லாரும் இதை கவனிக்கணும் கொஞ்சம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் தூசிக்கும் எந்த தூஷணமும், அவர்கள் தூசிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல். நல்லா கவனிக்கணும். அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். என் தேச ஜனமே, இந்த தேசத்திற்கு கர்த்தர் அருளுகிற வார்த்தையை ஒன்றும் மறைக்காமல் நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். உனக்கு பாவ மன்னிப்பு இலவசம். அது இயேசுவின் இடத்தில் மட்டும் நீ அறிக்கை செய்து விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கிற பொழுது உனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். ஆனால் எந்த பாவமும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் இம்மையிலும் மன்னிக்கப்படுவதில்லை, மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. அது என்ன பாஸ்டர்? ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து எப்ப தெரியுமா சொல்றார்? யூதர்கள் எல்லாம் இயேசுவின் அற்புதத்தை, இயேசுவின் பிரசங்கத்தை, இயேசுவின் கிரியைகளை பார்த்து கொண்டு ஆமென் பாராட்டுறாங்க. ஒரு கூட்டத்தினர் அதிகாரத்தினால் இவர் செய்கிறார், இவர் பயங்கரமான தெய்வீக அதிகாரத்தில் இருக்கிறார். அப்போ அதிகாரத்தில் இருக்கிற சில மரகுருக்கள் வந்து சொல்றாங்க, இல்லப்பா இவர் பெயல்செபூவினால் இதை செய்கிறார். அப்படின்னா பிசாசுகளை கொண்டு இதை நடப்பிக்கிறார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணத்தை குறித்து இயேசு பேசுற இடம் இதுதான். ஆமென். ஒரு ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவில் எங்கே ஊழியம் வெளிப்படுகிறதோ, நல்லா கவனிக்கணும். இது ஆழமா சொல்ல விரும்புறேன். புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் ஊழியம் எழுத்தின்படி ஆனதல்ல, ஆவியானவருக்குரிய ஊழியம். இன்னைக்கு பிரசங்கம் என்ற நான் தைரியமா சொல்றேன், என்னிடத்தில் இந்த ஞானம் இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு தகுதியும் இல்லை, எனக்கு பேச பலமும் இல்லை இன்றைக்கு. ஆனால் இவை அனைத்தையும் செய்கிறவர் எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எனக்கு மேல் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர்.
அவர்தான் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு முன்னால எழும்பி நின்று பேச தெரியாத என்ன, வார்த்தைய என் நாக்கில உச்சரிக்க முடியாத என்ன, ஆமென், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. என் வாலிப பருவம் வரைக்கும் எனக்கு சத்தமே சரியா வராது. அப்படிப்பட்ட என்னை உங்கள் நடுவில் இப்பொழுது பேச வைத்திருப்பது என் மாம்சம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். எந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளாய் வெளிப்படுகிறாரோ, எந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி வெளிப்படுவார்? ஆமென். இந்த பிரசங்கத்தில் உங்களால உணர முடியும், ஒரு தேவ பிரசன்னம் உங்களுக்குள் மகிமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கும். ஒரு மகிமை இந்த தேசத்தையே மூடி இருக்கிறது. ஆவியானவருடைய ஊழியம். ஆமென். இயேசு எப்படி ஊழியம் செய்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்ட்டு தான் அவர் ஊழியத்தை தொடங்குறார். அப்போ ஆவியானவரால செய்யற ஊழியத்தை பார்த்து இது பிசாசுனால செய்யறான், இவன் தவறான உபதேசம், கள்ள உபதேசம், துருபதேசம், இவன் ஏதோ மாய மந்திரத்தை செய்யறான், ஜனங்களை வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் யாருக்கு விரோதமானது? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமானது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் அது யாரா இருந்தாலும் என்ன, அது யாரா இருந்தாலும் சரிதான். அது ஒருவேளை ஊழியம் செய்கிற நபராக இருந்தாலும் சரி, ரொம்ப பயபக்தியா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த தூஷணமும் இம்மையிலும் மன்னிக்கப்படுவதில்லை, மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை, இம்மையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. அந்த வசனம் அழகா சொல்லுது. அப்ப என்ன நடக்கும்? மன்னிக்கப்படாமல் நீ எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த கிருபை உள்ள மனுஷனை தேடி போனாலும், அற்புத சுகமளிக்கிற மனுஷனை தேடி போனாலும், நல்லா கேட்கணும், எந்த சபைக்கு நீ போனாலும், பரலோகம் போல இருக்கிற சபைக்கு போனாலும் அந்த பாவத்தை மன்னிக்க முடியாது என்று வேதம் சொல்லி இருக்கு. எச்சரிக்கையாய், ஊழியத்துக்கு விரோதமா உன் கை நீளக்கூடாது, ஊழியத்துக்கு விரோதமா உன் நாவு அசையக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் என்னுடைய ஊழியக்காரனா இருக்கிறான். மன்னிக்கப்படாத பாவம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், எத்தனையோ குடும்பத்தை தாண்டி நான் வந்துகிட்டு இருக்கிறேன். எத்தனையோ குடும்பங்கள் மன்னிப்பில்லாமல் குற்ற உணர்வுல, ஏன் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவங்க, ஆனா ஊழியங்களுக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு விரோதமாய், செயல்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் மன்னிக்கப்பட முடியாமல் அல்லாடி கொண்டிருக்கிற பொழுது, இன்றைக்கு மனத்தாழ்மைப்படு, தேவனிடத்தில் வா, மன்னிப்பை கர்த்தரிடத்தில் கேள், இயேசுவை மட்டும் விசுவாசி, உனக்கு ஒரு மன்னிப்பை தர கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென்.